புகழ்வென்ற புன்னக்காயல் மேலும் ஓர் புகழ் நம் மண்ணிற்கு. உண்மையிலேயுமே தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் புன்னக்காயலில் சின்ன ஃபாதராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சாமி எங்கே இருக்கீங்க? புன்னக்காயலில் இருக்குன்னு சொல்லி அப்படி கம்பீரமாக சொல்லுவேன். ஏனென்றால் அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. 2024-2025 கல்வியாண்டில் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு, சரியா? இதில் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மொத்தம் 2,35,000 பேர் தேர்வு எழுதினர். எத்தனை பேர்? 2,35,000 பேர் எழுதியதில் தமிழக அரசானது 750 பேரே தேர்வு செய்யும். மாதம் இவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். 2,30,000 பேரத்தில் வெறும் 750 பேரே தமிழக அரசு இந்த தேர்வில் தேர்வு செய்வார்கள். அடுத்ததாக இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுக்கும். எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கிறது. அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதில் அந்த 10இல் நமது பள்ளியைச் சேர்ந்த தூய வளனார். உண்மையிலேயுமே பெருமைப்படணும், சரி? அந்த பிள்ளைகளையெல்லாம் நல்லா படிக்க வைக்கலாம், கலெக்டர் ஆகலாம். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே ஒதுக்கிறாதீங்க. அதனால தான் இவ்வளோ கம்பீரமாக வாசிக்கிறேன். நமது பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கைதட்டலாமா? ரெண்டு 2,35,000 பேரில் இந்த 3 பேர், அது நமது பள்ளினா எவ்வளோ பெருமை, சரியா? எண்ணிக்கையில் அதிக, சரியா? தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளில் முதலிடம் பெற்றுள்ளது நமது பள்ளி. இங்கே பெயர்கள் வாசிக்கிறேன். அவர்களுடைய பெற்றோர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை பயிற்சிவித்த ஆசிரியர்களும் இங்கே இருக்கிறார்கள். முதலில் தந்தை கிரெமில்டன், தாய் லேனா, நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் இத்தகைய மகளை மரிய கிரேனா 100க்கு 97 மதிப்பெண்கள் பெற்று உள்ளார். அவரை நாம் சிறப்பு செய்கிறோம். அடுத்ததாக தந்தை கிளைட்டன், தாய் ரீலா, நீங்களும் பேறு பெற்றோர்களை. கிளைசி என்ற மகளை பெற்றெடுத்து இன்று புன்னை மண்ணிற்கு பெருமை வைத்து தந்த 100க்கு 95 மதிப்பெண்கள் பெற்று பெருமை செய்துள்ளார். அவர்களை நாம் சிறப்பிக்கிறோம்.
மூன்றாவது, நமது மண்ணிற்கு பெருமையை சேர்த்த தந்தை சுதர்சன், தாய் தாமஸ் அம்மாள், நீங்களும் பேறு பெற்றோரே. இத்தகைய மகளை பெற்றெடுத்து நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்த இருதய சுபிஸ்டா 100க்கு 94 மதிப்பெண்கள் பெற்று நமது மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இவர்களை உண்மையிலேயுமே உலகத்திலேயே சிறந்த ப்ரொஃபஷன், தொழில் எது என்று சொன்னால் அது ஆசிரிய பணி. அதனால தான் ஆசிரிய தொழில் என்று சொல்ல மாட்டார்கள். நம் பிள்ளைகளை படிக்க வைத்து இவர்கள் தியாகம், நேரம் எல்லாம் செலவழித்து, எப்பொழுதுமே ஆசிரியர்கள் பிகைன் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, அப்படி தானே, பின்னிருந்து பிள்ளைகள் வளர்வதை கண்டு மகிழ்பவர்கள். இவர்களை பயிற்சிவித்த எம் பாலசுப்ரமணியம் மற்றும் இளைய சுமன், உங்களுக்கு இந்த மண் என்றும் நன்றி கடன் பட்டு இருக்கிறது. நன்றிகளும் வாழ்த்துக்களும். அப்பாவோட உழைப்பு, தியாகம் தெரியாது. ஏன்னா அவங்க எப்போவுமே பிள்ளைகளுக்கு வெறுப்பாக தான் தெரிவாங்க, படிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலை நான் பிரதர் ஆர்கிஸ்லேயே தெரியும், தலைமை ஆசிரியருடைய உழைப்பு. எல்லாரும் போயிடுவாங்க, வாட்ச்மேன் மாதிரி, அது அவருக்கு வேலையும் கிடையாது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து தினமும் கடைசி நபர் யார் போகிறான்னு சொன்னால் அது நம்ம தலைமை ஆசிரியர் தான். இன்று இந்த பள்ளி தமிழ்நாடு அளவில் புகழ்வென்ற புன்னக்காயில் மீண்டும் ஒரு புகழை பெற்றிருக்கிறது என்றால் அது அந்த அப்பா, இந்த பள்ளிக்கூடத்தின் தந்தை, தலைமை ஆசிரியருக்கே சேரும். ஆக பங்கு தந்தை சார்பாக, உங்கள் சார்பாக நமது பள்ளி தலைமை ஆசிரியரை வாழ்த்துகிறோம், வேண்டுகிறோம்.